மழை வந்து எப்போ தொடங்க இருக்கு? எப்படி மழைப்பொழிவு எப்படி இருக்க போகுது? குறிப்பாக பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் நமக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவானது. கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு நம்ம அக்டோபர் மாதம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்தின் துவக்கத்திலிருந்து பருவமழை சற்று தொய்வடைந்திருக்கு. குறிப்பாக நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த தொய்வு நிலையிலே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழலில் நவம்பர் 15ஆம் தேதி இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கு. இந்த தாழ்வு நிலையின் காரணமாக இந்த தாழ்வு நிலை படிப்படியாக தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் ஊடாக லட்சத்தீவு நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக நவம்பர் 16ஆம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி 17, 18 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்து 20ஆம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்று மழைப்பொழிவை நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டமாக புயல் ஏதாவது உருவாக வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக பார்த்தோன்னா இப்போ நமக்கு நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் உருவாகி வருது. கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் கடல் அமைப்பெல்லாம் மிக சாதகமாக அமைந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நவம்பர் 15 முதல் 20 தீவிரமடையும் போதே 17, 18 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடலோர மாவட்டங்களில் 17, 18 தேதிகளில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் முதல் தாழ்வு பகுதி சற்று தீவிர தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 21 முதல் 25க்கு இடைப்பட்ட நாட்களில் மேலும் வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்தும். நவம்பர் மாதத்தின் இறுதி வாரத்தில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று புயலாக மாறுவதற்கான சாதக சூழல் தென்படுது. இருந்த போதிலும் அந்த புயல் என்பது நமக்கு நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகுதான். அதற்கு முன்னதாகவே 15 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த புயல்னால தமிழகத்திற்கு பாதிப்பு எப்படி இருக்கும்? தமிழகத்தை நோக்கி அது வருமா? குறிப்பாக இப்போ முதல் 2 நிகழ்வுகள், அதாவது நவம்பர் 16ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த தாழ்வு நிலை, அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி என 2 நிகழ்வுகளுமே தமிழகத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது உறுதியாக தெரியுது. அதற்கு அடுத்தபடியாக 25ஆம் தேதிக்கு பிறகு தான் அந்த புயல் உருவாவதற்கான சாதக சூழல் இருக்குது. இந்த புயலும் தமிழகத்திற்கு தான் சாதகமாக அமையும் அப்படின்னாலும் எந்த இடத்தை குறிப்பிட்டு கரையை கடக்கும், அது வட தமிழகத்தில் கரையை கடக்குமா அல்லது காவிரி டெல்டாவில் கரையை கடக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் நமக்கு துல்லியத்தன்மை கிடைக்கும். இது புயலாகவே மாறினாலும் இது பார்த்தோன்னா நமக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சலனமாக தான் அமையும். பெரும் ஒரு காற்று பாதிப்பு என்பதற்கான ஒரு சாதக சூழல் இல்லை. அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் இதுவரைக்கும் நம்ம நவம்பர் மாதத்தில் இயல்புக்கு மாறா ஒரு வெயிலையும் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவையும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழலில் கண்டிப்பாக நவம்பர் 16ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை பரவலாக காத்துட்ருக்கு. குறிப்பாக 16ஆம் தேதி பார்த்தோம்னா டெல்டா தென் மாவட்டங்களில் தொடங்கி 17, 18 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதுமே பரவலாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு நிலத்தடி நீர்மட்டத்தையும் அதே போல் நீர்நிலைகளில் நீர் இருப்பையும் அதிகரிக்க செய்வதற்கான மிக சாதக சூழல் காணப்படுது. கடந்த ஆண்டுகளில் சென்னை, அதே மாதிரி நெல்லை, தூத்துக்குடி மாதிரியான இடங்கள்லாம் பயங்கர வெள்ளம் ஏற்பட்டது. அந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இருக்குமா? குறிப்பாக இது வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும் வானிலையை. ஏன்னா நமக்கு வந்து இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழை வந்து நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கு அக்டோபர் இறுதி வரைக்கும். நவம்பரில் தொய்வு நிலை அடைந்தாலும் அடுத்தடுத்து மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்குது என்பதன் காரணமாக குறிப்பாக வந்து நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15க்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு 3 முதல் 4 சுற்று மழைப்பொழிவை எதிர்பார்க்கப்படுது. முதல் 2 சுற்றுகளில் பெரிதாக பாதிப்பு இருக்காது. அதுவே அதனை தொடர்ந்து வரக்கூடிய சுற்றுகளில் நம்ம சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அது இந்த வரக்கூடிய நாட்களில் நம்ம அதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத உறுதிப்படுத்தலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் மழைப்பொழிவு? பாதிப்பு எப்படி இருக்கும்? சென்னையை பொறுத்தளவிற்கு நமக்கு வந்து இன்றைய தினமே பார்த்தோன்னா அங்கங்கே மழை பதிவாகியிருக்கு. நவம்பர் 14, 15 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும். மீண்டும் நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பரவலாக சென்னையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில், கடலோர பகுதிகளில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. விட்டு விட்டு மழைப்பொழிவு பதிவாகும். மக்கள் அனைவருமே இது மழைக்காலம் போன்றே இல்லையே, நமக்கு வந்து ஒரு மேகமூட்டமான சூழல், விட்டு விட்டு கனமழை என்பது இதுவரைக்கும் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு வானிலை நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் சென்னையில் நிலவும்.
இந்த மாதத்தினுடைய ஒட்டுமொத்தமா சென்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் சென்னைக்கு? குறிப்பாக பார்த்தோன்னா நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு வந்து இயல்பாக 18 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைக்கணும். இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று வரைக்கும் மழை குறைவாக இருந்தாலும் நவம்பரின் பிற்பகுதியில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் 40 சென்டிமீட்டர் இயல்பான மழையளவு. அந்த இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இறுதி 2 வாரங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.